சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெப்ரா பிராண்டில் ஒரு இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரா எலைட் 3 இன்-இயர் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸை பற்றி நான் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஓரளவு நல்ல தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தாங்களே தெரியும், ஓரளவு நல்ல பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேஸோட மூடி பார்த்திங்கன்னா அதில் மேக்னெட்டிக் டைப் கிடையாது. ஜெப்ரா எலைட் 2லேயும் கிடையாது, இந்த எலைட் 3லேயும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் டென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது டப்புன்னு டைட்டாக க்ளோஸ் ஆகுமே தவிர ஆனால் அதில் மேக்னெட் இருக்காது. அப்புறம் சார்ஜிங் கேஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது டபுள் கலர் எரியும், ரெட் அண்ட் க்ரீன் கலரில் எரியும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போதே கூடவே நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துட்றாங்க. மைக்ரோ யூஎஸ்பி கம்பேர் பண்ணும்போது டைப் சி கேபிள் வந்து ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மைக்ரோ யூஎஸ்பி வந்து நீங்கள் அவசரத்துக்கு சார்ஜ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து மாட்டணும் சார்ஜர். ஆனால் டைப் சி வந்து நீங்கள் ஈஸியாக எப்படினாலும் சொருவினாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர்பட்ஸை பற்றி பார்ப்போம். இயர்பட்ஸ் டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அற்புதமாக நல்லா ஸ்லீக்கான டிசைனாக கொடுத்துருக்காங்க. எல்லார் காதிலையும் ஈஸியாக ஃபிட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் காதில் வச்சு நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்குது. அந்த சிலிக்கான் டிப் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கனால நீங்கள் காதுக்குள்ளே வச்சு ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், கச்சிதமாக ஃபிக்ஸ் ஆகிரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் சிலிக்கான் டிப்பை செலக்ட் பண்ணி காதில் மாட்டணும். அப்போ தான் அதோட ஒரிஜினல் குவாலிட்டி ஆஃப் சவுண்டு உங்கள் காதில் கேட்கும். நாய்ஸ் கேன்சலேஷனும் அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்பட்ஸை யூஸ் பண்ணாலுமே கரெக்டான உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப்ஸ் மாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதோட ஒரிஜினல் சவுண்ட் அவுட்புட் வந்து கிளியராக உங்கள் காது கேட்கும். அப்புறம் 2 இயர்பட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. நல்ல கிறிஸ்டல் கிளியரான அற்புதமான அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மைக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரிச் பேஸு கொடுத்துருக்காங்க, கஸ்டமைசபிள் சவுண்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சவுண்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மொபைல் ஆப் மூலமாக. அப்புறம் இதில் மோனோ மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 இயர்பட்ஸ் தான் காதில் மாட்டி பாட்டு கேட்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரே ஒரு இயர்பட்ஸை காதில் மாட்டி நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா கூட ஒரே ஒரு பக்கம் மட்டும் கேட்குற மாதிரி இருக்காது. மோனோ மோட் ஆக்டிவேட் பண்ணதுனால 2 பக்கம் கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஏர்பட்ஸோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஸ்லீக்கி டிசைனாக நல்ல ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்த்திங்கன்னா இதில் 6mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கரில். அப்புறம் அதில் பேஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல் பஞ்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் லெவலுக்கு இந்த இயர்பட்ஸ் ரொம்பவே பிடிக்கும் வேறு சொல்லியிருக்காங்க. இது பேஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டு இதை வேலை செஞ்சுருக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதை மாட்டி பாட்டு கேட்டிங்கன்னா போதும், சுற்றி நடக்கிற எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் காதில் கேட்காத மாதிரி அவ்வளோ பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸை மாட்டிட்டு நீங்கள் டிராஃபிக்கில் பைக்லேயோ இல்லை கார்லேயோ ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேஸ் அவ்வளோ இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் நடக்கிற எந்த சவுண்டும் காதில் கேட்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேஸ் மூடியில் தான் நான் மேக்னெட் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் சார்ஜிங் கேஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸை வைக்கிற இடத்துல நல்லா பவர்ஃபுல் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டன் வைக்கும்போது நல்லா கச்சிதமாக பொருந்துற மாதிரி நல்லா பவர்ஃபுல் மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தலைகீழ வச்சு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து உதறின மட்டும் தான் கீழே விழுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையுமே பட்டன் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பட்டன் கம்பேர் பண்ணும்போது டச் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சீக்கிரத்தில் கீழே விழுந்துடும் இயர்பட்ஸ். ஆனால் டச் கண்ட்ரோல் நீங்கள் லைட்டாக டச் பண்ணால் மட்டும் போதும், எல்லா கண்ட்ரோலும் ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 4 மைக் கால் டெக்னாலஜி கொடுத்ததுனால இதில் 4 மைக் இருக்கிறதுனால உங்கள் கால் குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு வர சொல்லியிருக்கேன். கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்கள் காதில் மாட்டி ஃபோன் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னொரு மைக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 இயர்பட்ஸ்லையுமே ஒவ்வொரு மைக் இருக்குன்னு வர சொல்லியிருக்கேன். இந்த 2 மைக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக் வந்து நீங்கள் கால் பேசும்போது உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற என்னென்ன என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இருக்கோ, சவுண்ட் பொல்யூஷன்லாம் இதை கேதர் பண்ணி உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டு கொடுக்குற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட தான் வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இதை சவுண்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு ப்ளஸ் ஆப்புன்னு சொல்லி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சு நீங்கள் இந்த மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸை நீங்கள் டச் பண்ண தேவையில்லை, எல்லாமே நீங்கள் அந்த மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமாக சவுண்டு வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள், ஒக்கல் எல்லாமே நீங்கள் அதிலே செட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஐசோலேட்டிங் இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஐசோலேட்டிங் டிசைன் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹெட்ஃபோன் வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி சிலிக்கான் டிப் மாட்டி காதில் மாட்டிங்கன்னா போதும், அதுவே நேச்சுரலான நாய்ஸ் ஐசோலேஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணாமே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க காதில் வெளியே நடக்கிற எல்லா சவுண்டையும் ஆட்டோமேட்டிக்காக டம்ப் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா ஹியர் மோடு அப்படின்னு சொல்லி ஒரு மோடு இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, இல்லைனா சும்மா நீங்கள் காதில் மாட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்கள் காதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு சவுண்டுமே கிறிஸ்டல் கிளியராக கேட்காது. நீங்கள் அந்த மாதிரி டைமில் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா போதும், வெளியே நடக்கிற சவுண்டை வந்து இந்த மைக் வந்து கேதர் பண்ணி உங்கள் காதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா சவுண்டோட நல்ல தெளிவாக உங்கள் காதுக்குள்ளே ஒலிக்க வைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இதில் மோனோ மோடு ஆப்ஷனும் உண்டு. இதில் மோனோ மோடு ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் மாட்டி பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு இயர்பட்ஸை நீங்கள் உங்கள் சார்ஜிங் கேஸ்லேயே வச்சு சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மோனோ மோடு ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் மாட்டி அதில் என்னென்ன கண்ட்ரோலர் இருக்கோ எல்லா கண்ட்ரோலரும் இந்த ஒரே ஒரு இயர்பட்ஸ் மூலமாகவே நீங்கள் டச் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸில் பேட்டரி வந்து நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், 28 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 28 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எத்தனை தடவைனாலும் இது ஏர்பட்ஸை உள்ளே வச்சு சார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் மாட்டி பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், 1 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் தாக்கு பிடிக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெப்ரா சவுண்ட் ப்ளஸ் ஆப்புன்னு சொல்லி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அதுவும் ஆண்ட்ராய்ட் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும், இந்த ஏர்பட்ஸை வந்து நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலமாகவே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணுறது மூலமாகவே ஒன் டச் ஸ்பாட்டிஃபை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அலெக்ஸா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபாஸ்ட் பேர் ஆப்ஷன் இருக்கிறனால நீங்கள் கூகுளோட எல்லாமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபிட் ஆப்ஷன் இருக்குது, மை சவுண்ட் ஆப்ஷன் இருக்குது, மை கண்ட்ரோல்ஸு, அப்புறம் கால் செட்டிங், கஸ்டமைசபிள் ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அந்த ப்ராடக்ட் நீங்கள் புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் ஏர்பட்ஸ் இருக்கும், 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் புக்லெட்ஸ் ப்ளஸ் வாரண்டி கார்டு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு கேட்ஜெட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.